இப்ப பாத்தீங்கன்னா உங்க கட்சி வந்து படும் தோல்வி அடைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் என்ன? உண்மையிலே இது ஒரு வருத்தப்பட வேண்டிய நிகழ்வு தான். ஆனா நம்ம தலைவர் எது சொன்னாலுமே கேட்கல. இந்த காலத்துல பணம் இருந்தாதான் ஜெயிக்க முடியும். பணத்தை நம்ம செலவு பண்ணுவோம், பணத்தை மக்களுக்கு கொடுப்போம். கட்சியை பலப்படுத்தணும்னு சொன்னா அவரு பழைய காலத்தை போல ஒரு நேர்மை, நம்ம நல்லது பண்ணியிருக்கோம், மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு அந்த தைரியத்துல இருந்தாங்க. ஆனா மக்கள் அந்த மறந்துட்டாங்க. மக்கள் பணத்தை நம்பி இருக்கனால நேர்மையை மறந்தாங்க, அவர் செய்த எல்லா உதவியும் மறந்தாங்க. அதனால படுதோல்வி அடைந்து இதை எப்படியாவது மாற்றுக்கு அவர்கிட்ட திரும்ப நாங்க பேசுறோம். ஆனாலும் அவர் அந்த பணம் கொடுக்கிறதுல அவரு ஒத்துக்கொள்ளவே இல்லை. அவர் நேர்மையை நல்லா செய்யணும் அந்த இதுலயே இருந்துட்டு இருக்காரு. இப்போ நீங்க பணம் கொடுக்கலான்னு சொன்னீங்க, அதுக்குள்ள பணத்தை நீங்க எப்படி தயார் பண்ணுவீங்க? அதான் நிறைய வழி இருக்குல்ல. நிறைய ஃபேக்டரி கம்பெனிஸ்லேருந்து ரூபாய் வாங்குவோன்னு தலைவர்கிட்ட சொல்லுதோம். தலைவர் என்ன சொல்லுன்னா, ஃபேக்டரிக்காரன் ரூபாயை தருவான், விலைவாசியை ஏற்றுவான், அதனால மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இது மக்கள் மேல நம்ம திரும்ப சுமையை சுமத்து போல இருக்கும். இதனால நம்ம இது வாங்கக்கூடாது, மக்கள் நம்ம நல்லது செய்ததுனால ஓட்டு போடுவோன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா பணம் கொடுக்காததுனால தோல்வி அடைஞ்சாரு.